ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாரி, லாஸ்ட் வீக் வந்து வீக்லி மார்க்கெட் அப்டேட் வந்து பண்ண முடியல. சில வீடியோலாம் எடுத்தாச்சு. அதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ள ஹெல்த் இஷ்யூஸு ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன்டு. அதனால் வந்து அந்த வீடியோ வந்து ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த வாரம் டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம். நமக்கு வந்து மார்க்கெட் நல்லா பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு, பீரிஷ் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்கலாம். வாங்க அப்டேட்டுக்கு போகலாம். இந்த மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம வந்து டாப் டவுன் அப்ரோச் பண்ண போகிறோம். சம் செக்டார்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த செக்டார்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதில் எந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டு மார்க்கெட் ஆஸ் யூஷுவல், இந்தியன் மார்க்கெட், செக்டார்ஸு, ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஒரு மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த டாப் டவுன் அப்ரோச்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டாப் டவுன் அப்ரோச் வந்து எப்படி நல்லா இருக்கா, இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீக்லி அபவ் 60 யூஎஸ் மார்க்கெட்டு, டெய்லி அந்த 20 எஸ்எம்ஏக்குள்ள மேலே மறுபடியும் சப்போர்ட் எடுத்து அந்த பிரேக் அவுட்டுக்கு மேலேயே மறுபடியும் மேலே போயாச்சு. ஸோ அது ஓகேவா இருக்குது. யூகே மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. இங்கே பாருங்க 40 கிட்ட வந்தோடனே எல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்கு. 60க்கு மேலேயும் போகல, 40க்கு கீழேயும் போகல. இதுதான் வந்து சைட்வேஸ் மார்க்கெட். இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து ரேஞ்ச் பவுண்டாகவே இருக்குது. ஃபிக்ஸு கீழே வந்திருக்கு, நல்ல விஷயம். 40 டச் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வீக்கு கீழே ஃபாலோ ஆனாலும் நல்லது. ஜெர்மனியும் பாருங்க பர்ஃபெக்டாக 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நம்ம அடுத்த டார்கெட் இது மறுபடியும் இல்லை, RSI 60 வரைக்கும் மேலே போகலாம். S&P 500 எந்த மார்க்கெட் எடுங்க பாருங்க 40ல் சப்போர்ட். இது ஆக்சுவலாக நம்ம வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கோம். மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60. இங்கே பாருங்க அந்த 60க்கு மேலே இருக்கும்போது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, பர்ஃபெக்டானது. நாஸ்டாக் சேம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு, மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60. ஆர்எஸ்ஐ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பாருங்கள். இந்த சின்ன இல்லைன்னா விக் இல்லைன்னா பர்ஃபெக்டான ஹேமரு. டெய்லி இங்கே 40ல் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டே இருக்கு. ஸோ டேர்ம் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியாதவங்க வந்து வீடியோவில் இருக்கு, போய் பாருங்கள். நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் பார்த்துக்கலாம். நிஃப்டி மந்த்லி இப்போ பார்க்க வேணாம், மிடில் இருக்கும். இங்கே பாருங்கள் வீக்லியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நடந்துருக்கு. ஆர்எஸ்ஐ வந்து 40க்கு கீழேருந்து மேலே போய் 40ல் மறுபடியும் சப்போர்ட் இருக்குது, ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இனிமேல் வந்து வீக்லியில் வந்து பேரிஷ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலோட 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. மீன்ஸ் இனிமேல் வந்து இதுக்கும் ஃபர்தராக ஃபால் ஆக மாட்டேன், ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து சீல் பண்ணியிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி டெய்லியில் பாருங்கள் இந்த 40க்கு கீழே லைட்டாக வந்துச்சு. இந்த கேப்பில் வந்து கேப் டவுன் ஆனாலும் வந்து மேலே இப்போ ட்ரை பண்ணி க்ளோஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ கடைசியாக வந்து மேலே போயிருக்கு, RSI 60 கிட்ட போயிருக்கு. 60 கிட்ட மறுபடியும் இதை கிராஸ் பண்ணால் ஓகே, இல்லைனா மறுபடியும் இங்கே மறுபடியும் சைட்வேஸ் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டி வந்து அவுட் பர்ஃபார்மிங் அப்படின்னே சொல்லலாம். மந்த்லியில் வந்து இந்த லைன்லாம் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் மந்த்லி 60 கிட்ட வந்தாச்சு. இந்த கிராஸ் பண்ணிச்சுன்னா இது பர்ஃபெக்ட் ஆகிடும்.
20 எஸ்எம்ஏக்கு மேலே ஹோல்ட் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து லாஸ்ட் மந்த் ஹையை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. மறுபடியும் இந்த ஹையும் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை விட அவுட் பர்ஃபார்மிங்காக இருக்கும். இங்கே பாருங்க 40 ஆர்எஸ்சி இந்த இடத்துல 40ல் வந்து சப்போர்ட் எடுத்தாச்சு, ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்க மார்க்கெட்டை மேலே போயிருக்கு. ஸோ இது நமக்கு கிராஸ் பண்ணுது, இந்த கேப்பை கிராஸ் பண்ணால் டபிள்யூ பேட்டர்னை வந்து கிராஸ் பண்ணிடும். டெஃபினட்டாக பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியாச்சு. டெய்லியில் ஸ்குவீஸ் பிரேக் ஓப்பனிங், பொலிஞ்சர் பேண்டு ஸ்குவீஸ் பிரேக் ஓப்பனிங் ஆகுது, பிரேக் அவுட்டு. ஆர்எஸ்சியும் 60க்கு மேலே. இங்கே பாருங்கள் எத்தனை வாட்டி 60க்கு மேலே போக முடியாது. இங்கே ஒரு ரிஜெக்ஷன் 2 3 மறுபடியும் 4 5 6 7 8 9 10 இப்போ 11வது முறையாக வந்து ஆர்எஸ்எஸ் 60க்கு மேலே போகுது. ஸோ இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்ஸும் நிறையவே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். அடுத்து செக்டார்ஸ் பாருங்க, நிஃப்டி பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணுறது வந்து நிஃப்டி தாங்க. பாருங்க 60 கிட்ட வந்தாச்சு 40லேருந்து. நெக்ஸ்ட் வந்து ஸ்டக் ஆயிடுச்சாங்க. எஸ், ப்ரைவேட் பேங்க் வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி சிமிலராக இருக்குது. வீக்லியில் பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிராஸ் பண்ணிச்சு, 20 எஸ்எம் எல்லாம் நல்லா கிராஸ் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த 40க்கு கீழே வராமல் வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்தது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது. டெய்லியில் ஸ்குவீஸ் பிரேக் அவுட்டு 60க்கு மேலே போயிருக்கு. ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸு பெட்டராக இருக்குது. பிஎஸ்யூ பேங்க்ஸ் இப்போ தான் வந்து 60 கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. டெய்லியில் வீக்லியில் வந்து இன்னும் 20 எஸ்எம்க்கு மேலே போகல. பட் வந்து இந்த சிஐபி லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒரு முறை கீழே ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கு. மந்த்லி வந்து அதை விட இது பெட்டர் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கும். இது வந்து இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா மந்த்லி இது சீக்கிரமாக 60 கிராஸ் பண்ணி மேலே வந்துடும். ஸோ பிஎஸ்சி பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே சம்வாட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 40ல் நல்லா பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு, ட்ரெண்ட் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஆட்டோ வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. இன்னும் வந்து எந்த ஒரு கிளியர் டைரக்ஷனும் நமக்கு வந்து இது பண்ணல வீக்லியில் டெய்லியில். ஸோ நம்ம இப்போதைக்கு அதை சைட்வேஸ் ஜோனாகவே கன்சிடர் பண்ணலாம். மெட்டல் இங்கே பாருங்கள், மற்ற யூஎஸ் மார்க்கெட்டு, நாஸ்டாக்கு, எஸ்என்பி 500 மாதிரி இதுவும் வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. மெட்டல் செக்டாருக்குன்னு பாருங்கள். ஆர்எஸ்ஐ மந்த்லியில் அபவ் 60, வீக்லியில் வந்து அபவ் 60, டெய்லியில் வந்து பர்ஃபெக்டாக 40 கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த கேண்டல் இன்னும் நல்லாவே ஃபார்ம் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் எப்படி இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து பர்ஃபெக்டாக 40ல் சப்போர்ட் எடுத்தாச்சு, இன்னும் மேலே போகிறதுக்கு தான் இது இருக்குது. ஸோ இது ரொம்ப கேப் அப் ஆகவே அது மாதிரியான கேண்டல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நல்லா இது பண்ணால் பர்ஃபெக்டான ஹேமர் இல்லை, பட் ஹேமர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக நமக்கு இதுக்கும் மேலே போச்சுன்னா ஆல்ரெடி நல்லா மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஐடி செக்டார் வந்து இன்னுமே வந்து
நமக்கு இதுக்கு கீழே ஃபர்தராக ஃபால் ஆச்சுன்னா இதுவாகும். நியர் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ பட் வீக்லி டெய்லிலாம் வந்து சரியில்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்ஃப்ரா சைட்வேஸ் டெய்லி வந்து 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபார்மா மந்த்லி அபவ் 60, வீக்லி வந்து 60ல் சப்போர்ட் எடுத்தாச்சு. மறுபடியும் இந்த இடத்துல ஃபால் ஆகாமல் இந்த பிரேக் அவுட் லெவலில் சஸ்டெயின் ஆகுது. டெய்லி வந்து இந்த 60 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் ஃபார்மா செக்டாரில் வந்து இன்னொரு பயங்கரமான மொமெண்டம் நமக்கு கிடைக்கலாம். ஃபார்மா மொமெண்டமுக்கு ரெடி ஆகுது. டெய்லியில் மட்டும் 60 கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. மெட்டல் நமக்கு வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, தாத்தா அப்பா மகன். தாத்தா வந்து மந்த்லி சார்ட்டு, அப்பா வந்து டெய்லி வீக்லி சார்ட்டு, மகன் வந்து டெய்லி சார்ட்டு. இதான் தாத்தா அப்பா மகன் ஸ்ட்ராட்டஜி. இந்த 3 சார்ட்டை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதும் எப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். மீடியா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது என்ன நடக்குதுன்னா, இது வரைக்கும் மந்த்லியில் 40க்கு கீழே இருந்தது. மந்த்லி வந்து 40ல் வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் நடக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் பியரிஷ் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் மீடியா சொல்லுது. இது மாதிரி இருக்கும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பெட்டரான செக்டாராக இருக்கலாம் மீடியா ஆல்சோ. பிஎஸ்சி சைட்வேஸ், பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் மறுபடியும் இது 40 கிட்ட வரணும், இதுக்கு டைம் ஆகும். ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸ் மறுபடியும் கேப் சப்போர்ட்டில் மறுபடியும் டச் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. எனர்ஜி மந்த்லி வந்து கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. வீக்லியும் கீழே கொஞ்சம் டச் ஆகிடுச்சு. டெய்லி 40ல் சப்போர்ட் எடுத்துருக்கு. பார்க்கலாம் நமக்கு. ஆனால் வந்து நமக்கு நல்ல செக்டார் இருக்கும்போது எனர்ஜி வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மா, மெட்டல், நெக்ஸ்ட் வேணால் நம்ம வந்து எனர்ஜியை ட்ரை பண்ணலாம். நமக்கு நல்ல செக்டாரில் ஸ்டாக் கிடைக்கும் போது நல்ல செக்டாருக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ரியாலிட்டியும் எல்லாமே 40ல் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. எஃப்எம்சிஜி வந்து பாருங்கள், மந்த்லி 40க்கு மேலேயே இருக்குது. வீக்லி ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. வீக்லி எக்ஸாக்டாக பர்ஃபெக்ட். லாஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து எஃப்எம்சிஜியில் வந்து நம்ம வேல்யூ பையில் மிஸ் பண்ணவங்களா இந்த இடத்துல இது பண்ணலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எஃப்எம்சிஜி பர்ஃபெக்ட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இதுக்கு மேலே நான் ஃபர்தராக ஃபால் ஆக மாட்டேன். ஆனால் ஐடி அது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. எஃப்எம்சிஜி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு வீக்லியில். மீடியம் டேர்மும் வந்து நான் வந்து பேரிஷ் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. டெய்லியிலே வந்து 40ல் ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு, இதுக்கு கீழே போகாது. ஸோ பர்ஃபெக்ட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஆயில் அண்ட் கேஸ் சைட்வேஸ். Nifty is getting better. Defense sector monthly above 60, weekly 60க்கு மேலே இருக்குது. டெய்லி ஆல்ரெடி டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ டிஃபென்ஸ், மெட்டல் ரெண்டும் வந்து சேம் ஈக்குவலான ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். எந்த ஸ்டாக் பார்க்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஇடிஎல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் ஹேமராக ஃபார்ம் பண்ணிக்கலாம். டோஜி மாதிரி இருக்குது. டெய்லியிலேருந்து பர்ஃபெக்டாக 40ல் சப்போர்ட் எடுத்துருக்கு. இது மேலே இப்படி போயிட்டு கீழே வந்து கூட இன்னொரு முறை சப்போர்ட் எடுத்தாலும் இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் ஆகிடும், அவுட் சைடு இன்சைடு ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதுக்கு மேலே இன்னும் கிராஸ் பண்ணி மேலே போகிறதுனால நம்ம வந்து அடுத்தடுத்த என்ட்ரி கொடுக்கலாம். விஇடிஎல் செயில் பார்க்கலாம். சம் மெட்டல் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். சேல் மந்த்லி அபவ் 60, ஒரு கப் பேட்டர்னுக்கு மேலே இருக்குது. ஸோ சூப்பர்.
வீக்லி above 60, டெய்லி லோ ரிஸ்க்கான என்ட்ரியாக இருக்குது நமக்கு. இது ஸ்டாப் லாஸு இதுக்கு மேலே போன என்ட்ரி கேப் அப் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம என்ட்ரியே கொடுத்துருக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பர்ஃபெக்டாகவே இருக்கும். சேல் லோ ரிஸ்க்கான ட்ரேடாக இருக்கும். ரிஸ்க் கம்மி, ரிவார்டு அதிகமாக இருக்கும். நம்ம வேற எந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம்னா ஃபார்மாலேருந்து ஏதாவது பார்க்கலாம். லாரஸ், மந்த்லி above 60, வீக்லி above 60, டெய்லி வந்து 60ல் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும் நம்ம பை பண்ணலாம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிக்கலாம். நமக்கு ஃபாஸ்டான மூவ் கிடைக்கும். நம்ம ஒரு கிளான்ஸ் ஃபார்மா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கலாம்னு சொல்லியாச்சு. அந்த மந்த்லி இந்த கன்சால்டேஷன் லெவலை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஃபர்தராக நமக்கு இதுக்கு மேலே மந்த்லியில் போனால் மந்த்லி நல்லாவே 60க்கு மேலே கிராஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே போகும்போது நம்ம டெஃபினட்டாக பை பண்ணலாம் லாங் டேர்முக்கு. வீக்லி above 60, டெய்லியில் வந்து 60 கிட்ட இருக்குது. இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்ததுன்னா இது வந்து நல்ல ஒரு சூப்பரான கன்சால்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே இந்த லெவலில் பிரேக் பண்ணுதுன்னா பயங்கரமான மூவ் அடுத்து நமக்கு கிடைக்கலாம் கிளாண்ட் ஃபார்மாவில். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. 2 ஃபார்மா 2 மெட்டல் பார்த்தாச்சு. நமக்கு வந்து பேங்கிங்கும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. முன்னாடியே சொன்ன ஆர்பிஎல் பேங்க் மந்த்லி above 60 இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லாம் கிராஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இந்த இடத்தையே ஒரு முறை சப்போர்ட் எடுக்குது. நமக்கு வந்து நல்ல மூவ் வந்து அடுத்து நமக்கு டார்கெட் வந்து இது வரைக்கும் கிடைக்கும். மந்த் இன்கம் அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த இடத்துல லைட்டாக கீழே டச் பண்ணிச்சு, மறுபடியும் சப்போர்ட் எடுத்துருக்கு சூப்பராக. அது இப்போ கன்ஃபார்ம் பண்ணி RSI 60க்கு மேலே நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ மந்த்லி வைஸ் ஓகே, வீக்லி பாருங்கள் பர்ஃபெக்டாக அந்த 60ல் சப்போர்ட் எடுத்துருக்கு. இங்கேயே நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கணும். மார்க்கெட் நல்லா இல்லாததுனால நம்ம வந்து இதை வந்து சொல்லலை. ஏன்னா இது வந்து ஒரே நாளில் நிறைய அப் அண்ட் டவுன் மூவ்ஸ் இருக்குது அப்படின்றதுனால. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து அட்வான்ஸ் டைம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. அதை வந்து பிரேக் பண்ணாமல் மறுபடியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வரைக்கும் எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இது வந்து முக்கியம். இதுக்கு மேலே போயிருக்கு. இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்ஸ் நல்லாயிருக்கும். ஆர்பிஎல் பேங்க் வந்து ஒரு பர்ஃபெக்டான நல்ல செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற பேங்காக இருக்க சான்ஸ் இருக்கும். நம்ம பந்தன் பேங்க் பார்த்துருக்கோம். பந்தன் பேங்க் மந்த்லி ட்ரெண்ட் லைனில் கிராஸ் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் லைனில் கிராஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்குது. ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது 60 RSI 60 ரெசிஸ்டன்ஸில். ஆனால் RSI வந்து வீக்லியில் வந்து 40 கிட்டே சப்போர்ட் எடுக்குது, நல்ல சைனு. டெய்லியில் வந்து 40 சப்போர்ட் எடுத்திருக்கு RSI. இதுவுமே பெட்டராக இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆர்பிஎல் ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது வந்து மேபி இன்னும் கொஞ்சம் இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு இந்த மந்த்லியில் RSI 60 கிராஸ் பண்ண வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணலாம் இந்த பந்தன் பேங்க்கை. ஆர்பிஎல் பேங்க் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த வீக்லி மார்க்கெட் அப்படியோடைய ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸு. மார்க்கெட் வந்து 40ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. பியரிஷ் ஆக மாட்டான்னு சொல்லியிருக்கு நமக்கு, குட் சைன். ப்ளஸ் ஃபார்மா செக்டார் வந்து பிரேக் அவுட்டு மறுபடியும் வந்து நியூ ஹை போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் ஒரு 2 ஸ்டாக் பார்த்தோம். மெட்டல் செக்டார் வந்து நம்ம டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. அதில் ஒரு சேலு விடிஎல் பார்த்தோம். இன்னும் மற்ற ஸ்டாக்லாம் இருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 2 கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லா ஸ்டாக்குமே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எது பெட்டராக இருக்கோ, எது சார்ட் வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பெட்டராக இருக்கோ அதை எடுக்கலாம். அதுமாரி பேங்கிங்கில் வந்து
ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆர்பிஎல் பேங்க், பந்தன் பேங்க் பார்த்துருக்கு. அதில் வந்து ஆர்பிஎல் பேங்க் வந்து பெட்டராகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. டாப் டவுன் அப்ரோச் எப்படி இருக்கு, அதில் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி இருக்கு, இது மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கணும்னா தொடர்ந்து சேனலில் பாருங்க, எப்படி வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜூனுக்கு அப்புறம் மேபி வந்து ட்ரெண்டு வந்து வேறு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம் ஒரு ஆஃப் இயர்க்கு அப்புறம். ஸோ அது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சிக்னலை கொடுக்குது. இது சிக்னல் கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மேலே மேலே போகலாம். அப்படி போகும்போது உங்களுக்கு நல்லாவே ட்ரேடிங் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எஃப்எம்சிஜி செக்டார் வந்து அனதர் சான்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு. மிஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்காக செலக்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.